தலைவன் தலைவி படம் ஒரு ஒன் டைம் வச்சபிள், ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. ஆனா படம் சூப்பரா இருந்துச்சு. ஒரு நல்ல ஃபேமிலியோட என்டர்டைன்மெண்டா ஜாலியா சிரிச்சுட்டு வெளியே வந்த ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா ஃபேமிலி படம்னு சொன்னோன்னே அழுக சென்டிமெண்ட் அந்த மாதிரிலாம் கொடுத்துருவாங்க நானும் நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்ல. பைபிள் அங்க அழுகா கூட நமக்கு அழுகணும்னு தோணல. நீ அழுவிடாம அவனை சிரிப்போம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அந்த மாதிரி ஒரு நல்ல காமெடியா கொடுத்திருந்தாங்க. ஒரு சில இடங்களே எனக்கு கொஞ்சம் பாரதி கண்ணம்மா சீரியல் அப்படியே டச் ஆகி பயங்கரமா வந்தது. ஏன்னா படம் முழுக்கவே பாத்தீங்கன்னா பைய தூக்கிட்டே போவாங்க, மேடம் அங்க வந்து நடந்தே போவாங்க, அங்கதான் இருக்கும். ஆனா நல்ல ஒரு ஃபேமிலிக்குள்ள நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் படத்துல வச்சிருப்பாங்க. அம்மாவா இருக்கிற வரைக்கும் என்னதான் நம்ம அம்மா அம்மான்னு கூப்பிட்டாலும், என்னதான் மகளே மகளேன்னு கூப்பிட்டாலும், உள்ளுக்குள்ள என்னைக்குமே மாமியார் மருமகங்கிற எண்ணம் இருக்குண்டா அப்படிங்குவாங்களே, அந்த எண்ணம் எல்லாம் வெளிவரதெல்லாம் இருக்க மாதிரி இருக்கும். சூப்பரா இருந்தது. தீபாக்காவோட ஆக்டிங் வேற லெவல். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதாவது எப்படின்னா லவ்வும் கிடையாது, அரேஞ்ச் அண்ட் லவ்வா மாறி திருப்பி அரேஞ்ச் லவ்வர் பிரிக்கிற மாதிரி பிரிச்சு திருப்பி கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் 3 மாசம் எப்படி லவ் பண்ணாங்க, திருப்பி எப்படி நாசமா போனாங்க, கடைசி வரைக்கும் அவங்க என்னதான் பண்றாங்க அப்படிங்கறதான் படம் முழுக்கவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் படம் தான். அதுதாங்க அவருக்குமே தெரியல. இந்த கேள்வியை வந்து நீங்க விஜய் சேதுபதி அண்ணாட்டையே கேட்டீங்கன்னா அவரும் அதான் சொல்லுவாங்க. அதுதான் எங்களுக்கும் தெரியல. ஏன் சண்டை வருதுன்னு தெரியல, எதுக்கு சண்டை போடுறாங்கன்னு தெரியல, எதுனால சண்டை போட்டாங்கன்னு தெரியல, எதுக்கு வெளியே போனாங்கன்னு தெரியல, எதுக்கு சேர்ந்தாங்கன்னு தெரியல. கடைசி வரைக்கும் எதுவுமே தெரியாததா இந்த படம். எதுவுமே தெரியாம வந்து பாருங்க, எதுவுமே தெரியாமயே போயிருவீங்க, தெரியாம சிரிச்சுட்டு சந்தோஷமா போலாம். ஆக்சுவலி அவரோட காமெடி உண்மையில இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படின்னா மாவீரனுக்கு அப்புறம் ஒரு சின்ன சின்ன ரோல்ல அவரோட காமெடி எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. கடைசி அவரோட காமெடியோ டைலாக்கோட இந்த படத்தை முடிக்கிறேன். என்ன அப்படின்னா, இவங்க நார்மல் பீப்புள் கிடையாதுங்க, அவ்வளவுதாங்க படமே இந்த படத்துலயா. ஆக்சுவலி நான் தீபாக்காவை சொல்றேன் சீரியஸா, ஒரிஜினல் மாமியார் எல்லாம் தோத்து போயிருங்க. இப்படி ஒரு மாமியார் நான் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி மாமியார் எல்லாம் என் வீட்டுல இருந்துச்சுன்னா முதல்ல வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவேன். அந்த மாதிரி இருந்தது. பெஸ்ட் சீன் அப்படின்னா ஆக்சுவலி வந்துட்டு எவ்வளவுதான் மாமியார் மருமக அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ஒரு சின்ன ஈகோ ஒண்ணு வரும் பாத்திருக்கீங்களா. நான் நினைச்சேன்னா உன் புருஷன் கூட என்னால வாழவே முடியாது, அந்த ஒரு ரியாக்ஷன்ல தீபாக்கு ஒரு சின்ன ரியாக்ஷன் கொடுக்கும். அந்த ரியாக்ஷன் செம்மையா இருந்தது.